கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நேற்றும் அவர் என்றும் அவர் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திலிருந்து நமக்கு அனுதின வாழ்க்கையிலே அநேக நன்மையான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் நன்மையான காரியங்களை நடத்தி சென்றவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டில் பகுதியில் வாசிக்கும் போது தேவாதி தேவன் ஆவியானவர் அநேக வித காரியத்தில் இயேசுவானவர் நடந்து பிரயாசப்பட்டு அநேக வித உதவிகளை அவர் செய்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அதே ஆவியானவர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருடத்திலே 9 மாதம் தேவாதி தேவன் உன்னையும் என்னையும் அநேக வித காரியத்திலிருந்து அவர் ஏந்தி தப்புவித்து கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. ஹார்ட் ஃபார் ஜீசஸ், இதயம் இயேசு என்ற ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு எந்தவித விபத்துகளும் எந்தவித பலவீனங்களும் தாக்காதபடி இந்த 9 மாதம் வழிநடத்தி வந்தார். 10வது மாதத்துல தேவாதி தேவன் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில் என்று சொன்ன வார்த்தையோடு கூட இந்த 10வது மாதத்திலே தேவாதி தேவன் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக கர்த்தர் வழிநடத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் வார்த்தையை கேளுங்க. அநேக விதமான ஊழியர்கள் இந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே அநேக வித ஊழியர்கள் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். எல்லா வித காரியத்திலும் இருந்து நம்முடைய ஜெபங்கள் காக்கப்பட வேண்டும். அவர் நம்மை நடத்துவார். இதுவரை நடத்தி வந்த தேவாதி தேவன் இனிமேலும் நம்மை அவர் நடத்துவார். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று சங்கீதம் 105:3 சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் முதலில் கர்த்தரை நாம் தேட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய நாமத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இந்த உலகத்திலே எல்லாவித ஆசீர்வாதத்தையும் இந்த நாட்களில் அவர் கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 48:14 சொல்கிற இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன். அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை போல அநேக பாடுள்ள நேர்ந்தவனாய் வாழ்ந்தவன் யோபு. ஆனாலும் அவன் சொல்கிற வார்த்தையை நாம் கேட்கும்போது யோபு 13:15 நாம் பார்க்கும்போது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்ன வார்த்தை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அநேக வித பாடுகள் மத்தியிலும் அநேக விதமான துயரத்தில் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவாதி தேவன் நம்முடைய குடும்பத்தை அவர் நடத்த அவர் போதுமானவராக. யோபு 42:2 பார்க்கும்போது சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைப்பது ஒன்றும் தடைப்படாது என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சகல விதமான காரியங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லது நடந்து அநேக காரியங்கள் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நடந்து அது முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் இஸ்ரவேல் மக்கள் மிகவும் மோசமான நிலைமையில சிக்கிக் கொண்டிருந்த மக்களை நடத்தி வந்த அதே தேவன் பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்திலே கொண்டு வந்து விட்டார் என்று பார்க்கின்றோம். சகலங்களிலும் நம்முடைய தேவன் நம்மை மரண பரியந்தம் அவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களே, அவர் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர், முன்னே போகிறவர், அவர் நம்மை மறக்க மாட்டார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏசாயா 44:21 பார்க்கும்போது யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நீ என்ன தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேல், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அவரால் அவர் மறக்காதவர். அவர் நினைக்கிறாரு என்னையும் மறந்துட்டார் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, அவர் உன்னையும் என்னையும் உருவாக்கினவர், அவர் உண்டாக்கினவர், அவர் மறக்காதவர். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், சரிபடுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே ஏசாயா 46:3 வாசிக்கும் போது, சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், தாயின் வயிற்றில் தோன்றது முதல் உங்களை ஏந்து தாயின் கர்ப்பத்தில் உருவற்றி முதல் உங்களை தாங்கினேன் என்று சொன்ன கர்த்தர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறைவரை மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் உனக்கும் எனக்கும் இருக்கிறார்.
நான் இருக்கும் தேசத்திலே மிகவும் வெயில் இருக்கிறது, ஆனாலும் பாருங்க விசுவாச பிள்ளைகளை அவர் மறக்கப்படுவதில்லை என்று அவர் நமக்கு நிழலாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏசாயா 49:10 நாம் பசியாயிருப்பது இல்லை, தாகம் இருப்பதும் உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் நம்மேல் படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அவர் நம்ம நடத்துகிற தேவன். எந்த சூழ்நிலை வேதத்தை வாசித்தோம் ஜெபிப்போமானால் எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஏசாயா 45:1 பார்க்கிறோம். இதோ சேனைகளுக்கு பலமில்ல விலையுமின்றி இலவசமாய் அவர் பணமுமின்றி விலையுமின்றி இலவசமாய் தருகிற தேவன். எப்படி 18 வருடம் வியாதியாயிருந்த மதோ அந்த ஒரு வியாதியில கிடிவிட்டு இருக்கும்போது அநேக வித பணத்தை செலவு பண்ணி அதனால் சுகம் கிடைக்கவில்லை. தோ அவருடைய வஸ்திரத்திலாவது தொட்டால் போதும் என்று நினைத்த மாத்திரத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது போல என் ஆவியானவர் இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே, அவர் உருவாக்குகிறவர், அவர் உண்டாக்குகிறவர். அவர் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் அநேக காரியங்கள் தாமதமாய் நடந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் சில காரியங்கள் உண்டாக்கி கொண்டு வைத்திருக்கலாம். அது முழுமையான நிலையாய் பண்ண முடியலையே என்று நினைக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போமாம். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கி எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இடரல் வராது. ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, அவரோடு கூட இருங்க, அவளை நிலைத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியம் கிருபை நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, நல்ல துதிக்கிற ஆவியானவரே ஒரு விஷயம் மனமிறங்கும். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு இயேசுவின் பிள்ளைகள், அது மாத்திரமல்ல அறியாத பிள்ளைகள் யாராயிருந்தாலும் தேவனுடைய கரம் இறங்கட்டும். தேவைகளை சந்திங்க. 9 மாதம் வழி நடத்துகிற தேவன் 10வது மாதத்திலே எல்லா காரியத்தையும் நீங்க உண்டாக்குகிற தேவன் அப்பா, நீ உருவாக்குகிற தேவன் அப்பா. அதை கடைசி வேளையில அதை நீர் நடத்தி தருகிற தேவன் அப்பா. தோ இந்த காரியம் நடக்கவில்லையே, இப்படியாக தோ தங்கி இருக்கிறது, ஆனாலும் தேவ ஆவியானவர் கரம் இந்த மாதத்துல அதை நிறைவாய் உருவாக்கி உண்டாக்கி அதை பிரதிஷ்டை செய்ய என் ஆவியானவர் கிருபை பாராட்டுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு செபிக்கிறேன் ஜீவனும் வல்லமை உள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.